லைனிங் ப்ளவுஸ் கட்டிங் எப்படி போடுறதுங்கிறத பற்றி பார்ப்போம். இது லைனிங் துணி. இதை இப்படி ப்ளவுஸ்க்கு மடித்து போடுற போல் மடித்து போட்டுக்கணும். இந்த சைடில் பார்டர், ரெண்டு சைடும் ரெண்டு பார்டர் வருது. இது இப்படியே வச்சு நம்ம மார்க் பண்ணுறக்கு ஆரம்பிக்கணும். இது எல்லாமே ப்ளவுஸ் கட்டிங் மாதிரியே தான், கொஞ்சம் லைட்டாக சின்ன சின்ன வித்தியாசம் வரும், அவ்வளோதான். இப்போது இந்த பாடி லென்த்து, இது ஷோல்டர்லேருந்து கீழே வரைக்கும் பாடி லென்த் எடுத்துக்கிறோம். இது கொஞ்சம் வேகமாக சொல்கிறேன். உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா ப்ளவுஸ் கட்டிங் எப்படி இருக்குன்றத பாருங்கள், அது தெளிவாக இருக்கும். கீழே ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டோம்னா போதும் தையலுக்காக. ஆனால் ப்ளவுஸில் 1.5 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ராவாக விடுவோம். மேலே 1/2 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு அடுத்தது அகலம் மார்க் பண்ணிக்கிறோம். இது அகலம். இந்த ஆம்லேருந்து இந்த கொக்கி மாற்ற சைடு வரைக்கும் எடுக்கிறது அகலம். இப்படி அகல வாக்கில் வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணி நேராக கோடு போட்டுக்கிறோம். அடுத்தது பின் கழுத்து இறக்கம் எடுக்கணும். இந்த ஷோல்டரும் ஒரே இடத்துல வர மாதிரி வச்சுட்டு பின் கழுத்து இறக்கம் எடுக்கிறோம். வச்சு மடிச்சுக்கிறோம். இது போல் மடிச்சுக்கிறோம். சுருக்கு இல்லாமல் இப்படி நீட்டாக மடித்து போடும்போது உங்களுக்கு அளவெல்லாம் அப்படியே நிற்கும். இப்போது இந்த அகலம் 2.5 இன்ச் எடுத்துக்கிறோம். இது நார்மலான அளவு, எல்லாத்துக்கும் ஒரே அளவு தான். ரொம்ப குண்டாக இருக்கிறாங்க, கழுத்து அகலமாக போடுறாங்கன்னா மட்டும் 3 இன்ச் எடுத்துக்கோங்க. இப்படி வச்சு மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிட்டு இது மேலே அப்படியே ஒரு வளைவு வரைஞ்சிக்கிறோம். இப்போது கீழே இந்த ஹைட்டு கரெக்டாக வந்துடும் நமக்கு. அதுக்கு அடுத்தது ஆம் எடுக்கணும். அடுத்தது ஷோல்டர் எடுக்கிறோம். இந்த ஷோல்டர் தையல் இருக்குது இல்லையா, இந்த ஷோல்டர் தையலில் இதுலேருந்து இந்த கை வரைக்கும் ஷோல்டர் தையல் எடுத்து ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறோம். அடுத்தது இந்த சைடு பக்கம் உயரம் எடுக்கிறோம். இந்த ஆம்லேருந்து கீழே தையல் வரைக்கும், இந்த கீழே இடுப்பு தையல் வரைக்கும் எடுக்கிறோம். இதே போல் இந்த 1/2 இன்ச் விட்டு ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். இப்போது 2 மார்க் இருக்குது. இதில் டா ஷேப்புக்கு வரைஞ்சிக்கிறோம். டா ஷேப்புக்கு வரைஞ்சாச்சு. இதுலேருந்து 1 இன்ச் எக்ஸ்ட்ராவாக மார்க் பண்ணி டேப் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. 1 இன்ச் மார்க் பண்ணி இப்படி ஒரு வளைவு வரைஞ்சிக்கிறோம். இங்கே இந்த மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, 1 இன்ச் எக்ஸ்ட்ராவாக விட்டுக்கணும் தையலுக்காக. அடுத்தது இப்போ பேக்கு ரெடி ஆகிடுச்சு நமக்கு. அடுத்து ஃப்ரண்ட்டு ரெடி பண்ணுறோம். இந்த தையல் இருக்கு இல்லையா, ஷோல்டர் தையல் இருக்கு இல்லையா, இந்த ஷோல்டர் தையலை அந்த மார்க்கில் முதலே மார்க் பண்ணியிருக்கோம் பேக் சைடு, அந்த மார்க்லேயே வச்சு சுருக்கு இல்லாமல் இப்படி நீட்டாக எடுத்து விட்டுக்குங்க. ஃப்ரண்ட்டை சுருக்கம் இல்லாமல் நீட்டாக எடுத்து விட்டுக்குங்க. இது 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிற கட்டிங். இப்போ இங்கே மார்க் பண்ணிக்கிறீங்க. ஃப்ரண்ட்டு இப்படி வச்சு மார்க் பண்ணிக்கிறீங்க. இப்போ ஃப்ரண்ட்டு நெக்குக்கு நம்ம மார்க் பண்ணிட்டோம். அடுத்து இந்த கொக்கியிலேருந்து, இந்த கொக்கி பார்க்கிலேருந்து எடுக்கிறோம். அதுலேருந்து இந்த தையல் வரைக்கும் ஒரு மார்க், பட்டி, இது பட்டி பக்கம் இறக்கும். ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து ஃப்ரண்ட்டு இந்த ஷோல்டர்லேருந்து இந்த பட்டி தையல் வரைக்கும், பட்டிக்கிட்ட தையல் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் ஃப்ரண்ட்டு 3 அளவு எடுக்கிறோம். இந்த 3 அளவுமே பட்டி தையல் வரைக்கும் தான் எடுக்கணும். 1/4 இன்ச் எக்ஸ்ட்ராவாக மார்க் பண்ணிக்கிறோம். அதே போல் இங்கே ஆம்லேருந்து இந்த பட்டி தையல் வரைக்கும் வச்சு மார்க் பண்ணிக்கிறோம் 1/4 இன்ச் எக்ஸ்ட்ராவாக. இப்போது 3 மார்க் நமக்கு கிடச்சிருக்குது ஃப்ரண்ட்டுக்காக. இந்த மார்க்கை அப்படியே வரைஞ்சிக்கிறோம். இப்போது நமக்கு ஃப்ரண்ட் பார்ட்டும் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம அப்படியே எடுத்து போட்டு கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மேலே இருக்க நெக்கை கட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நமக்கு ஃப்ரண்ட்டு அளவு கரெக்டாக கிடைக்கும். இப்போது சைடில் இதை கட் பண்ணிக்கிறோம். இதே போல் இந்த சைடில் கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணி வச்சு அடுத்தது இப்போது இந்த எக்ஸ்ட்ராவாக இந்த பீஸ் இருக்கு இல்லையா, இந்த ஆம் வர இடத்துல நம்ம ஃப்ரண்ட் வர மாதிரி போடணும். இந்த ஃப்ரண்ட் மார்க்கு, இந்த ஃப்ரண்ட் நெக்கு, இந்த ஆம் வர, ஏன்னா அப்போ தான் துணி உங்களுக்கு வேஸ்ட் ஆகாமல் நிறைய கிடைக்கும். இந்த ஆம் வர இடத்துல, இந்த கட்டிங் வர இடத்துல போட்டுறோம். இப்படி கிராஸாக போடுறோம் பாருங்கள். இந்த பார்ட்ரு சைடில் வருது, நம்ம நேராக போடாமல் கிராஸாக போட்டிருக்கோம். இது கிராஸ் கட்டிங். இப்போது இது மேலே அப்படியே வச்சு ஒரு மார்க் பண்ணுறோம். இப்போது ஃப்ரண்ட்டு நம்ம வரைகிறோம். வரைஞ்சிட்டு கட் பண்ணிக்கணும்.
ஃப்ரண்ட்டு துணி அப்படியே மேலே போட்டு அப்படியே வரைகிறீங்க. இப்போது இந்த மார்க்கு இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க, பட்டி வர்ற இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த சென்டரு லைட்டாக இப்படி கை வச்சு மடிச்சுக்கிட்டு கீழே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா பட்டி நம்ம ஃப்ரண்ட்டு தனியாக கட் பண்ண போகிறோம் இல்லையா, அதனால் இது சைடு பக்கம் இதை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த 3 மார்க்கும் இங்கே கீழே வந்துருச்சு, மார்க் பண்ணிட்டோம். இப்போது இதையே ஒரு வரைஞ்சிக்கிறோம் அப்படியே கோடு. இப்போ ஃப்ரண்ட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டு கட் பண்ணிட்டோம். இதைய அப்படியே எடுத்து லைனிங் துணி மேலே போட்டு கட் பண்ணிக்கிறோம். இப்போ இது ஃப்ரண்ட்டு பேக்குக்கு வரைஞ்ச கட்டிங் தான் இருக்குது. நம்ம ஒரு 1/2 இன்ச்சுக்கு இதை இறக்கி வரைஞ்சிக்கணும். இந்த டா ஷேப் போட்டு 1/2 இன்ச்சுக்கு இறக்கி கட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டுக்கு நம்ம தனியாக லைட்டாக 1/2 இன்ச்சு இறக்கி கட் பண்ணணும். இறக்கி கட் பண்ணிக்கிறோம். இது ஃப்ரண்ட்டு ரெடி ஆயிடுச்சு, பேக்கும் கட் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த 2 பீஸும் அப்படியே எடுத்து லைனிங் மேலே போட்டு எப்படி கட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போது சாரீலேருந்து கட் பண்ண ப்ளவுஸ் பீஸ் இது இப்படி இதில் சைடில் பார்டர் வந்தாலும் வரும், இல்லை கீழே வந்தாலும் வரும். நம்ம டிசைனை பொறுத்து நம்ம எப்படி துணி போடுறதுங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கணும். இப்போது இப்படி போட்டோம். அடுத்தது கட் பண்ணி வச்சுருக்கிற துணியை இது மேலே போட்டு நம்ம கட் பண்ணணும். இது நான் வேறு கலர் போட்டிருக்கேன், ஏன்னா உங்களுக்கு கிளியராக அடையாளம் தெரியணுங்கிறதுக்காக வேறு கலர் துணி லைனிங் இது. இப்போது இப்படி வச்சுக்கிறோம். கீழே 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவாக நம்ம தையலுக்காக மடித்து தைக்கிறதுக்காக 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவாக துணி விட்டுக்கிறோம். அளவு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறத விட கீழே 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவாக துணி வச்சுக்கிறோம். அடுத்தது இதை இப்படி வச்சு ஒரு பின் போட்டுக்குங்க, களையாமல் இருக்கிற போல் ஒரு பின் போட்டுக்குங்க. இப்போது இது மாதிரி நம்ம களையாமல் இருக்கிற மாதிரி பின் போட்டுட்டு இதை அப்படியே கட் பண்ண வேண்டியது தான். இப்போ நெக்கு கீழே இருக்குது இல்லையா, இதுதான் பேக் நெக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கிறது. இதை அப்படியே கட் பண்ணிக்கிறோம். அடுத்து ஷோல்டர்கிட்ட கட் பண்ணுறோம். மேலே எல்லாம் எக்ஸ்ட்ராவாக எந்த துணியும் விடணுங்கிற அவசியம் இல்லை, நம்ம ஆல்ரெடி லைனிங்கில் விட்டுருக்குறோம். அதனால் இருக்கிற துணியை அப்படியே கட்டிங் பண்ணோம்னா போதும். கட் பண்ணிட்டோம். அடுத்தது ஃப்ரண்ட்டு கட் பண்ணுறோம். இந்த மீதி இருக்கிற துணியில் இந்த ஆம் கட்டிங் வருது இல்லைங்களா, அந்த சைடில் இந்த லைனிங் துணியை எடுத்து கிராஸாக போட்டுக்கிறோம். எப்படி போட்டிருக்கேன்னு பாருங்கள், இப்படி கிராஸாக வரணும். இதுதான் கிராஸ் கட்டிங்கு. இப்போது இப்படி கிராஸாக போட்டுட்டு இதையே கட் பண்ணுறோம். நீங்கள் பின் பண்ணிக்கிங்க, களையாமல் இருக்கிற போல் பின் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கணும். இப்போது ஃப்ரண்ட் கட்டிங்கும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து பட்டி எப்படி கட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போது கட் பண்ணது போக மீதி இருக்குது இல்லையா, அந்த துணியை 2ஆக மடித்து போட்டுக்கோங்க. 2ஆக மடித்து போட்டுட்டு இங்கே ஹைட்டு ஃப்ரண்ட் சைடில் வர ஹைட்டு 3.5 இன்ச் வச்சு, இந்த சைடில் வர்ற ஹைட்டு இது மேக்ஸிமம் ஒரு 10 இன்ச் வரும். நீங்கள் அதை வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. உங்கள் அளவில் எவ்வளோ மார்க்கோ அது மார்க் பண்ணிக்கோங்க. ஹைட்டு 3 இன்ச் வரும். எடுத்துகிட்டு இப்படி ஒரு வளைவு வரைஞ்சிக்கோங்க. இப்போ இதுதான் பட்டி. இப்போ பட்டி கட் பண்ணிக்கிட்டோம். உள்ளே ஸ்டிஃபாக வேணுங்கிறவங்க உள்ளே துணி கொடுத்து தைச்சிக்கலாம், அது அப்புறம் பார்ப்போம். அடுத்தது பட்டன் பீஸ் காஜா பீஸ் கட் பண்ணோம். இந்த மிச்சம் இருக்கிற கழுத்து துணியில் அகலம் 2 இன்ச் வச்சு மார்க் பண்ணிவிட்டு நெட்டாக கட் பண்ணிக்கோங்க. இது பட்டன் பீஸ் காஜா பீஸ்க்கு.
இது எல்லாமே மீதி இருக்கிற துணியிலேயே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணியாச்சு. அடுத்து கை எப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இது பேக்கு ஃப்ரண்ட்டு எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்.